அமெரிக்காவின் லண்டனில் தமிழர்கள் அதிகம் செறிந்து வாழும் ஹாரோ பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹாரோ பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அபாயம் குறித்து விழிப்புடனும் தயார் நிலையிலும் இருக்குமாறு அதிகாரிகளால் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். ஹாரோ சபை, லண்டன் தீயணைப்பு படை மற்றும் சுற்றுச்சூழல் நிறுவனம் இணைந்து நடத்திய விழிப்புணர்வு நிகழ்வில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹாரோவில் உள்ள ஸ்டான்மோர், எட்ஜ்பேர் புரூக், கேண்டன், வீல்ஸ்டோன் புரூக், சவுத் ரூயிஸ்லிப், ஈடின் புரூக் ஈஸ்ட் மற்றும் ரிவப்பின் பகுதிகள், ஈஸ்ட் கோட் வில்லேஜ் ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. வெள்ள அபாயம் ஏற்படும் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய அத்தியாவசிய வழிமுறைகளை அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். வெள்ள நீர் வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்னரே மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் விநியோகத்தை துண்டிக்க வேண்டும். வெளியிலுள்ள வெள்ள நீரில் ஆபத்தான நீரோட்டங்கள் அல்லது இடிபாடுகள் மறைந்திருக்கலாம் என்பதால் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அத்தியாவசிய மருந்துகள், குழந்தைகளுக்கு தேவையான உணவு, செல்ல பிராணிகளுக்கு பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை உள்ளடக்கிய ஒரு அவசர கால பையை எப்போதும் தயார் நிலையில் வைத்திருப்பது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கினால் உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டால் உடனடியாக 999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கின் போது லண்டன் தீயணைப்பு படைக்கு சுமார் 350 அவசர அழைப்புகள் வந்தன. வாகனங்களில் சிக்கியவர்களை மீட்பது முதல் சுரங்க ரயில் நிலையங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தை கையாள்வது வரை தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக பணியாற்றினர். ஸ்டான்மோர் தீயணைப்பு நிலைய அதிகாரி கெவின் ஜென்னிங்ஸ் கூறுகையில், உங்கள் செல்ல பிராணிகள் மற்றும் பலவீனமான நிலையில் உள்ள அண்டை வீட்டார் குறித்து கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் மின்சாரம் மற்றும் எரிவாயு இணைப்புகளை எவ்வாறு துண்டிப்பது என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பது மீட்பு படையினருக்கு பெரும் உதவியாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார்.